நீங்கள் ஒரு டேட்டா அனாலிஸ்ட்னு சொல்லும்போது நினச்சிருப்பீங்க ஃபுல்லாக டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு. பட் ரியாலிட்டி அது கிடையாது. ஸோ ஆக்சுவலி 60% ஆஃப் டைம் கோஸ் இன் கிளீனிங் த டேட்டா. ஒரு டேஷ்போர்டை விட ரா டேட்டா தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ இப்போ உங்கள் முன்னாடி ஒரு ரா டேட்டா கொடுத்துருக்கேன். இதில் நிறைய நல்ஸ் இருக்குது, டூப்ளிகேட்ஸ் வேல்யூ இருக்குது, வியர்ட் டேட் ஃபார்மேட்ஸ் இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல டர்ட்டி டேட்டாவில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் டர்ட்டி டிசிஷன்ஸ். ஸோ இப்போ இந்த டேட்டாவை பாருங்கள். டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சில இடத்துல மார்க்கெட்டிங் அப்பர் கேஸ்லையும் ஒரு சில இடத்துல மார்க்கெட்டிங் லோவர் கேஸ்லையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சேல்ஸும் அப்பர் கேஸ்லையும் லோவர் கேஸ்லையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல அப்பர் கேஸில் இருக்கக்கூடிய சேல்ஸ் விச் இஸ் நாட் ஈக்குவல் டு லோவர் கேஸ். பார்க்குறதுக்கு உங்களுக்கு சிம்பிளான விஷயமா இருந்தாலுமே இது நிறைய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும் while you are doing an analysis. So அப்ப இந்த raw dataவை clean பண்றதுக்காக we will use lot of tools. அதுல முக்கியமான tools என்ன அப்படின்னா பைத்தான்ல இருக்கக்கூடிய pandas, then எக்ஸல்ல இருக்கக்கூடிய formulas, then Power BI இதெல்லாம் யூஸ் பண்ணி நமக்கு நம்மளுடைய டேட்டாவை clean பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒன்ஸ் டேட்டா க்ளீன் ஆயிடுச்சுன்னா அப்போ தான் நம்மளால் ரியல் அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். லைக் ப்ரிப்பேரிங் த டேஷ்போர்ட், இன்சைட்ஸ், டிசிஷன் மேக்கிங். பட் இது எல்லாமே ஒன்லி ஆஃப்டர் கிளீனிங் தான். ஸோ உங்கள் டேட்டா ஜேர்னியில் ஃபர்ஸ்ட் ஸ்கில் நீங்கள் டெவலப் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது டேட்டா கிளீனிங். இந்த டேட்டா கிளீனிங் பற்றி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. இஃப் யூ ஆர் வில்லிங் யூ கேன் வாட்ச் ஆர் யூடியூப் சேனல். ஸோ இந்த மாதிரி ரியல் டேட்டாவோட அனாலிசிஸ் டிப்ஸ் தெரியணும் அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.